ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்டிசி சமையல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான அண்ட் சூப்பரான மொறுன்னு ஒரு முட்டைக்கோஸை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். முட்டைக்கோஸ் வடை. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 கப் முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸை நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பொடி பொடியாக உங்களால் கட் பண்ண முடியலன்னா கேரட் துருவி வச்சு நீங்கள் துருவினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுக்கக்குள்ள தான் ஆயிலில் போடக்குள்ள நமக்கு இந்த முட்டைக்கோஸ் பிரிஞ்சு போகாது. நல்ல ஃப்ரெஷ்ஷான முட்டைக்கோஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். நம்ம தண்ணியே ஆட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கொத்தமல்லி தலையும் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 3 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது சும்மா டேஸ்ட்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். நம்ம எக்ஸ்ட்ராவாக மிளகாய் தூளும் ஆட் பண்ண போகிறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சோள மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணக்குள்ள நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் நமக்கு கிடைக்கும். 1/2 கப் கடலை மாவு நல்லா ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே லூஸாக தான் எடுத்திருக்கோம். கப்பில் அழுத்தி மாவை எடுக்கக்கூடாது. தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் மிளகாய் தூளாக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூனே போதும். இதில் இன்னும் போல் நம்ம கரம் மசாலாவும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் காரம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ண போகிறது இல்லை. நம்ம ஃப்ரெஷ்ஷான முட்டைக்கோஸை எடுத்துருக்கறனால அதில் இருக்கிற ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஈரப்பதம் இல்லைன்னா தண்ணியை தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக போயிட்டால் நமக்கு வடை சேராது. எல்லாமே ஒன்று சேர பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போது இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பை நல்லா கையில் மசிச்சு விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி மிளகாவும் மிளகாய் தூளும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் பார்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கரம் மசாலா ஃப்ளேவருக்காக மட்டும்தான். ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லாவே ஈரப்பதத்தோடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணலை. இப்போ கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ஒரே டைமில் இந்த உருண்டைகள்லாம் உருட்டி எடுத்து வச்சிட்டோன்னா எண்ணெயில் போடக்குள்ள தட்டி தட்டி மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சுலபமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி 2 விரலால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஷேப் கிடச்சிடுச்சு. இதை நம்ம சூடான ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுக்கோங்க. கண்டிப்பாக முட்டைக்கோஸ் வடை மீடியம் ஃப்ளேமில் தான் வேகணும். உள்ளே சாஃப்டாக வெந்து வரும். மேலே நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வரும். நல்லா சூடு கம்மியாக இருக்கக்குள்ள நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா முட்டைக்கோஸ் அப்படியே பிரிஞ்சு போயிடும். எண்ணெய்லாம் டஸ்ட் ஆகிடும். ஹீட் அதிகமாக வச்சு வேக விட்டாலும் மேலே சீக்கிரமாக மொறுன்னு ஆகிடும். உள்ளே சுத்தமாகவே வேகாமல் போயிடும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் வச்சே வேக விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் கிளறி விட்டுக்கோங்க. இல்லைன்னா உடனே நீங்கள் கிளறக்குள்ள வடை உடைஞ்சிடும். நல்லா வெந்து வர மேலே அதுவாகவே எழுந்து வந்துடும். ஒரு பேட்சஸ் நம்ம ஆட் பண்ணி சுட்டி எடுத்துகிட்ட அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு மறுபடியும் ஆயில் சூடான அப்புறம் அடுத்த பேட்சஸை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வெந்தாயிடுச்சு.
இப்போ நம்ம ஆயில்லேருந்து எடுத்துடலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் வடை வந்து ஒரே மாதிரி கலர்லேயும் சரி, ஒரே மாதிரியும் வெந்தும் கிடைக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் வடை. அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணி எடுத்து வச்சிட்டா போதும். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மேலே கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே நல்லாவே வெந்து வந்திருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு நமக்கு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.